வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி குருதிரராசன். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி விரதம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வளர்பிறை தேய்பிறை என 2 சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்படும். தேய்பிறையில் வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். சங்கடகர சதுர்த்தி விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2025 அன்று விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம். வளர்பிறையிலும் சதுர்த்தி விரதம், இந்த தேய்பிறையிலும் சதுர்த்தி வரும். தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. இவ்வாறு இந்த சங்கடகர சதுர்த்தியிலும் நாம் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சங்கடங்களும் விலகி வாழ்வில் சந்தோஷம் ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான மோதகம், அவல், கொழுக்கட்டை, கடலை, பால், மாம்பழம் இவையெல்லாம் நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வது, இளநீர் அபிஷேகம் செய்து கொள்வது, பாலினாலே அபிஷேகம் செய்து கொள்வது இவையெல்லாம் ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் நமக்கு ஆலயத்திலே சென்று பொங்கல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தாராளமாக இந்த பொங்கல் வழிபாடு செய்து சங்கடகர சதுர்த்தியிலே பொங்கல் வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் பொங்கும் என்கின்ற முன்னோர்கள் இவ்வாறு இந்த சங்கடகர சதுர்த்தியிலே பிள்ளையாருக்கு பொங்கல் வைத்துக் கொள்ளுகின்ற வழக்கம் இருந்தது. அவ்வாறு முடிந்தவர்கள் அதையும் செய்து விநாயகப் பெருமானுக்கு பிரீதியான அருகம்புல், சுத்தமான அருகம்புல்லை எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் பூஜைக்கு கொடுக்கலாம். அதே போல நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்று சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியிலே நாமும் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து அருள்பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.